2 நாட்களுக்கு முன்னாடி சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டது. அன்னைக்கு தமிழ் மொழியை போற்றும் வகையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பதிவிட்டிருந்தார். சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார். அந்த பதிவில் தாய்மொழியாம் நம் தமிழ் மொழியை போற்றி வணங்குகிறேன், தமிழுக்கும் தமிழருக்கும் அதிமுக என்றென்றும் பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருக்கும் என்று உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவோட ஒரு பதிவு போட்டிருந்தார். பதிவு போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த பதிவை நீக்கியும் விட்டார் எடப்பாடி பழனிசாமி. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்கள் அவங்களுடைய பேஜில் எடப்பாடி பழனிசாமி போட்ட அந்த பதிவை ஷேர் பண்ணி, பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சங் பரிவாராகவே மாறிட்டாரு, எப்படி பாஜக திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாங்களோ அதே மாதிரி இவரும் திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிவிட்ட அந்த போட்டோவில் திருவள்ளுவருடைய படம் இருக்கு. அது ரொம்ப சின்ன இது, நிறைய படங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் அந்த திருவள்ளுவர் குறிக்கிற மாதிரியான ஒரு படம் இருக்கு. அந்த படத்துக்கு காவி உடை தான் போடப்பட்டிருக்கு. இதை கனிமொழி அவர்கள் விமர்சிக்கிறாங்க, பிளஸ் திமுகவை சேர்ந்த அனைவருமே விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அந்த பதிவை டெலீட் செய்து விட்டார். ஆனாலும் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு. அதை வச்சு திமுக ஐடி விங் மொத்தமாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவை பாஜகவுடைய அடிமை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தையே இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. காவி அப்படிங்கிறது பாஜக கொடியில் இருக்கு, ஆரஞ்சு கலர் இருக்கு. ஆர்எஸ்எஸும் பார்த்தீங்கன்னா அந்த காவி கொடியை தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் காவி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய லாஜிக் ஓட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக கட்சி ஆரம்பித்தது 1984, ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து 100 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் அதற்கும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த தமிழகத்தில் காவி உடை அணிந்த எத்தனையோ மகான்கள் இங்கே இருந்திருக்காங்க. காவி உடை, நெற்றியில் திருநீரு அப்படிங்கிறதெல்லாம் தமிழர்களுடைய அடையாளம், தமிழுடைய அடையாளம். ஆனால் அந்த அடையாளத்தை இவர்கள் நேக்க என்ன பண்ணுறாங்க, பாஜகவுடைய அடையாளம் அப்படின்னு இங்கே குறிப்பிட்டு அதை அழிப்பதற்கான வேலையை இங்கே மிக தெளிவாக பார்க்குறாங்க. திருவள்ளுவருக்கு காவி உடை போடக்கூடாது, வெள்ளை உடை தான் போடணும். அதே மாதிரி திருவள்ளுவருக்கு விபூதி வைக்கக்கூடாது, அவர் பாழும் நெற்றியாக தான் இருக்கணும், வெறும் நெற்றியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையே தான் வள்ளலாருக்கும் பண்ணுறாங்க. சின்ன வயசில் நம்ம பார்த்த வள்ளலார் அவர்களுடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவர் வெள்ளை உடை தான் போட்டிருப்பாரு, ஆனால் நெற்றியில் பட்டை போட்டிருப்பார், விபூதி பட்டை போட்டிருப்பார். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற வள்ளலார் படத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வெள்ளை உடை போட்டிருப்பாரு, நெற்றியில் பட்டையே இருக்காது. விபூதி வைக்கிறது கூட சங்கித்தனம், விபூதி வைக்கிறவன்லாம் சங்கி அப்படின்னு எவ்வளவு பெரிய ப்ரொபகண்டா இங்க பண்றாங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமியே ஈல்டாகிறாரு அப்படின்னா, இந்த பிரச்சாரம் இங்க எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சுட்டீங்க, சரி ஓகே, பாஜகவை நீங்க டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடியே பல முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா 2026 தேர்தலில் திமுகவுடைய ஒற்றை ஆயுதம் என்ன அப்படின்னா பாஜக எதிர்ப்பு என்பது மட்டும்தான். அந்த பாஜக எதிர்ப்பை அதிமுகவோட கிளப் பண்ணி நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் பாஜக தான் வரும் அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேவும் அதை தான் பண்ண போறாங்க. அப்படி இருக்கிற போது நீங்க என்ன செய்யணும், அதிமுக என்ன செய்யணும், பாஜகவை டிஃபெண்ட் பண்ணணும். பாஜக என்னங்க தப்பு பண்ணிட்டாங்க, மத்திய அரசாங்கம் இவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கு, மத்திய அரசு இவ்வளவு நிதி கொடுத்திருக்கு, இதையெல்லாம் வாங்கிட்டு திமுக தான் ஆளத் தெரியாம ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, திமுகவில் தான் மோசமான நிதி நிர்வாகம் இருக்கு, அதை மறைப்பதற்காகவும் தங்களுடைய கையாளாகத்தனத்தை மறைத்துக் கொள்வதற்காகவும் தான் இவங்க பாஜக மேல பழி போடுறாங்கன்னு அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவை என்னைக்கு டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி, சமமான போட்டி அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு, எதிர்ப்பு கிளம்பின உடனே அதை டெலீட் பண்ணிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுடைய பிரச்சாரம் உண்மைன்னு ஆயிடுச்சு இல்லையா. திருவள்ளுவருக்கு பாஜக காவி சாயம் பூச முயற்சிக்கிறது அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை உண்மை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறது தானே அர்த்தம். இப்படி நீங்கள் திமுகவுக்கு பயந்துருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் திமுகவை வீழ்த்துவீங்க, மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அப்படின்னா இப்படித்தான் அவங்க டெலீட் பண்ணியிருப்பாங்களா. ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது திமுகவுக்கு அவங்க சிம்ம சொப்பனமா இருந்தாங்க.
அதுதான் இங்க முக்கியம். அவங்க எதற்குமே பயந்தது கிடையாது. திமுகவுடைய நிலைப்பாடு என்னமோ அதற்கு நேர் எதிரான நிலைப்பாடு எடுப்பது மட்டும்தான் ஜெயலலிதா அவர்களுடைய வேலை. அதுதான் அதிமுக. அதிமுகவுக்குன்னு எந்த கொள்கையும் கிடையாது. அதிமுகவுடைய ஒரே கொள்கை திமுக எதிர்ப்பு மட்டும்தான். அப்படிப்பட்ட அதிமுக கட்சியில் இருந்துக்கிட்டு திமுக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அந்த பதிவை டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்புறம் பாஜகவையும் நீங்கள் கூட்டணியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா மக்கள் எப்படி நம்புவாங்க சார்? இதே விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். நான் சொன்ன மாதிரி, ஏங்க பாஜக ஆரம்பித்தது 1984. நீங்கள் ஆர்எஸ்எஸ் கலர்னு சொல்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து 100 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் அதற்கும் பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே இந்த தமிழ் மண்ணில் காவி உடை இருக்குது, நெற்றியில் திருநீர் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. காவி உடை அப்படிங்கிறது தமிழர்களுடைய உடை, தமிழர்களுடைய வண்ணம். அதை நீங்கள் பாஜகவுக்கு தாரவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நின்றிருந்தார் அப்படின்னா இங்கே களமே வேற, இந்த விவாதமே வேறையா இருக்கும். இப்படி அதிமுக இப்படி பேசலாம் அப்படின்னு அத்தனை பேரும் பொங்கி இருப்பாங்க. நீங்கள் அடிச்சு ஆடி இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பயந்து ஒதுங்கி நீங்கள் அந்த பதிவை டெலீட் பண்ணிவிட்டு அதை பற்றியே பேசாமல் வேறு விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இதையெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? உண்மையிலேயே இந்த திருவள்ளுவருக்கு வெள்ளை உடை போடுவது எதற்காக? அதை என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பாஜக என்ற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வெள்ளை உடை கலாச்சாரம் ஆரம்பிச்சாச்சு. 1967 கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு புத்தகம் வெளியாகுது. அந்த புத்தகத்தோட பேர் என்ன தெரியுமா? திருவள்ளுவர் கிறிஸ்துவரா அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதை எழுதியவர் யார் என்றால் பேராசிரியர் தெய்வநாயகம். அந்த பேராசிரியர் தெய்வநாயகம் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணாலே ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். அந்த பேராசிரியர் தெய்வநாயகம் திருவள்ளுவர் கிறிஸ்துவரா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறார். அந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியவர் யார் தெரியுமா? கலைஞர் கருணாநிதி. எப்படி இன்னைக்கு திருவள்ளுவரை இந்து அப்படின்னு சொன்னா இவங்களுக்கெல்லாம் கோபம் வருது. அது எப்படி நீ இந்துன்னு சொல்லலாம்? அவர் எந்த காலகட்டத்திலேயோ இருந்தவர். அன்னைக்கு இருந்தவரை நீங்க எப்படி இன்னைக்கு இந்துன்னு சொல்லலாம் அப்படின்னு அத்தனை பேரும் குதிக்கிறாங்க. ராஜராஜ சோழனை இந்துன்னு சொன்னா இவங்க அத்தனை பேரும் குதிக்கிறாங்க. ஆனா திருவள்ளுவர் கிறிஸ்துவரா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுனா அந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுவர் யாரு? கலைஞர் கருணாநிதி. அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் திருவள்ளுவர் கிறிஸ்துவர் அப்படிங்கிறத நிறுவனத்துக்காக கிறிஸ்துவ மத போதகர்கள், கிறிஸ்துவ அந்த லாபி ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு எத்தனை ஆதாரத்தையும் என்னால் எடுத்து கொடுக்க முடியும். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கேன். இவங்க ஏன் திருவள்ளுவருக்கு காவி உடை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, திருவள்ளுவரை கிறிஸ்துவத்திற்கு தாரை வார்ப்பதற்காகத்தான் இவர்கள் காவி உடை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவருக்கு வெள்ளை உடை போடுறாங்க. அதனால தான் அவருடைய நெத்தியில் விபூதி வைக்க விட மாட்டேங்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளுவர் கிறிஸ்துவரா அப்படிங்கிற அந்த புத்தகத்திலேருந்து ஆரம்பிக்குது. திருக்குறளில் இருப்பதெல்லாம் கிறிஸ்துவ மதத்தின் கருத்துக்களே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. இதற்காக மாநாடு நடத்தியிருக்காங்க. இதற்காக எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அந்த பிரச்சார வீடியோக்கள் அத்தனையும் இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு. நீங்க போய் தேடி பாருங்க. திருவள்ளுவர் கிறிஸ்தவரா அப்படின்னு போட்டு யூடியூப்ல தேடினீங்க அப்படின்னா அத்தனை வீடியோ விழும். திருவள்ளுவர் இந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி திருவள்ளுவர் கிறிஸ்துவரும் கிடையாது, அவரை எந்த மதத்துக்கும் நீங்கள் யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா இவங்களுடைய நோக்கத்தில் நம்ம குற்றம் காண முடியாது. இவங்களுக்கு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. எதுக்கு அவருக்கு போய் மத அடையாளத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளும் வச்சுக்கலாம். ஆனால் திருவள்ளுவர் கிறிஸ்துவர் அப்படிங்கிறத மட்டும் இவங்க அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அவங்கள கண்டிக்கவே மாட்டாங்க. திருவள்ளுவர் கிறிஸ்துவர் தான், சங்க இலக்கியங்கள் எல்லாம் கிறிஸ்துவ மத நூல்கள் தான் அப்படின்னு இன்னைக்கு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருக்காங்க. அது பேசின காணொலி இருக்கிறது. பேராசிரியர் தெய்வநாயகம் எழுதிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அங்கே போய் பேசின காணொலி இருக்கு. திருவள்ளுவர் கிறிஸ்துவரா அப்படிங்கிறதை ஆய்வு செய்து கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது இன்னும் இருக்கு. எப்படி திருவள்ளுவரை நம்ம இந்துன்னு சொல்கிறோம். திருக்குறளில் ஏகப்பட்ட இந்து மத கருத்துக்கள் இருக்குது. இந்து மத தெய்வங்கள் திருக்குறளில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு வராங்க. அதை பற்றி எந்த விவாதமும் பண்ணக்கூடாது, எந்த விதமான ஆய்வும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுவே திருவள்ளுவர் கிறிஸ்துவர் அப்படின்னு சொன்னால் அதை ஆய்வு செய்ய வேண்டும். பேராசிரியர் தெய்வநாயகத்தின் கருத்துக்கள் ஆய்வுக்குரியவை அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசுறாரு அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் உங்களுக்கு புரியுதா? எதற்காக இவர்கள் திருவள்ளுவருக்கு வெள்ளை உடை போடுகிறார்கள் அப்படிங்கிற நோக்கம் புரியுதா?
திமுக மட்டும் இல்லை, திராவிட கட்சிகள் மட்டும் இல்லை, அந்த கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லை. சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு மாநாடு நடத்தினார் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அந்த மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய பேனர் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பேனரில் திருவள்ளுவருடைய படம் இருக்கு. தமிழ், தமிழர், நாம் தமிழர், தமிழர்கள் தான் இங்கே ஆள வேண்டும், தமிழகத்துடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் திராவிடர்கள் அழிக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் பேசுறாரு சீமான். அந்த சீமான் வைத்திருக்கிற அந்த பேனர்ல இருக்கக்கூடிய திருவள்ளுவர் படத்துக்கு வெள்ளை உடை தான் போடப்பட்டிருக்கு. அவருடைய நெத்தியில் விபூதியே கிடையாது. எல்லா புள்ளிகளையும் நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இங்க திருவள்ளுவரை கிறிஸ்துவத்திற்கு தாரை வார்ப்பதற்காக அத்தனை பேரும் ஒற்றுமையாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் நாம பிறந்ததுலேருந்து நினைவு தெரிஞ்சதுலேருந்து எந்த கோயிலுக்கு போனாலும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது என்ன? விபூதி. மற்ற பிரசாதம்லாம் அப்புறம்தான். விபூதி கொடுப்பாங்க, அதை எடுத்து நெத்தியில் வச்சா தான் நம்மளுக்கு அந்த கோயிலுக்கு போன உணர்வே நம்மளுக்கு கிடைக்கும். ஆஹா, ஆண்டவன் நம்மளுக்கு அருள் புரிஞ்சுட்டாண்டா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி விபூதி வைக்கிறதையே சங்கித்தனம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னா இது தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்கான முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இதை எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸ்கூலில் போகிற குழந்தைங்களுக்கு விபூதி வைக்கக்கூடாது, நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சமீபத்தில் நீதிபதி ஒருத்தர் அறிக்கை கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு காலேஜ் போகிற பசங்கள்கிட்ட டேய் விபூதி வச்சுட்டு போடா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, வைக்க மாட்டேங்கிறாங்க. குங்குமம் வைடானா வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த அடையாளத்தை அவர்கள் விரும்புவதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே பிரச்சாரம் இருக்கு. இந்த பிரச்சாரத்துக்கு எடப்பாடி பழனிசாமியும் துணை போறாரு அப்படிங்கிறது தான் இங்க நான் குறிப்பிட விரும்புவது. இந்த அரசியலே உங்களுக்கு புரியாம நீங்க எப்படி திமுகவை எதிர்ப்பீங்க? என்னுடைய கேள்வி அதுதான். பாஜக எதிர்ப்புன்னு அவங்க கையில எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்க பாஜக ஆதரவுன்னு கையில் எடுக்கணும், வேற வழியே இல்லை. அதற்கு உங்களுக்கு உதாரணம் வேணும் அப்படின்னா ஆந்திர தேர்தல் எடுத்துக்கோங்க, பீகார் தேர்தல் எடுத்துக்கோங்க. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் எடப்பாடி பழனிசாமியை விடவும் உயர்ந்த தலைவர்கள். அவங்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு வேற. அவர்கள் நேரடியாக தேர்தலில் நின்று மக்களுடைய வாக்குகளால் மக்களுடைய ஆதரவுடன் முதல்வரானவர்கள். அவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க? மோடி அவர்களை தூக்கி பிடிக்கிறாங்க, பாஜகவை தூக்கி பிடிக்கிறாங்க. பாஜக தான் இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இங்கே உட்கார்ந்துக்கிட்டு திமுக என்ன சொல்கிறாங்களோ அதற்கெல்லாம் இவர் தலையாட்டுறாரு. ஆமாம், மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆமாம் மத்திய அரசு நீட்டை தடை பண்ண மாட்டேங்கிறாங்க, மத்திய அரசு திட்டங்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திமுக சொல்லக்கூடிய அனைத்து பொய்களையும் அதிமுகவும் வழிமொழிகிறது. இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒன்று பிரச்சனை பண்ணாங்க, உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். தொகுதி மறுவரையறை அது எப்போ வருது அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியாது. திடீர்னு அது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின்படி தொகுதி மறுவரையறை செய்தால் தமிழகத்திற்கு தொகுதிகள் குறையும் அப்படின்னு ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு இமேஜ் மட்டும் இருந்தது. இவ்வளவு தொகுதிகள் குறையும், ஏற்கனவே 39 இருக்கு, இப்போ வந்தால் 32 தான் வரும் அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையும் முட்டலாக்கினார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளையும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிட்டார். அதில் முதலாளா போய் கலந்துக்கிட்டது அதிமுக, தமிழகத்துடைய எதிர்கட்சி. நீங்க கேட்க வேண்டாமா எங்கிங்க டீலிமிட்டேஷன் வருது? நானும் மத்திய அரசு கிட்ட தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க வருது? யார் சொன்னாங்க? ஏதாவது ஒரு அறிவிக்கை காட்டுங்க, ஏதோ ஒரு ஜிஓ காட்டுங்க, இல்ல அட்லீஸ்ட் பாராளுமன்றத்தில் பேசினாங்க, அதற்காக கூட்டம் நடத்தினாங்க, ஏதோ ஒன்று காட்டுங்க. எதுவுமே இல்லாமல் எதிர்க்குங்க இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையை பண்றீங்க, புதுசா பிரச்சனையை கிளப்புறீங்க, இருக்கிற பிரச்சனையை பாருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவரை நம்ம பாராட்டலாம். ஆனா திமுக ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைத்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறது, அதுவும் பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலுக்காக நடத்துகிறதுன்னு தெரிஞ்சும் அதிமுக அதில் போய் கலந்துக்கிட்டாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளும் அங்கே போய் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தென் மாநிலங்கள் அனைத்தையும் இணைத்து மறுபடியும் ஒரு கூட்டம் நடத்தினாங்க. இதெல்லாம் என்னாச்சு? இன்னைக்கு என்னாச்சு? தொகுதி மறுவரையறை வந்துருச்சா? தமிழகத்துக்கு தொகுதியை குறைச்சிட்டாங்களா? எதுவுமே நடக்கல. ஆனா திமுக திட்டமிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்காங்க. அந்த பிரச்சனையே இல்லை, ஆனால் அதை உருவாக்கி அதை வைத்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை முட்டாளாக்கி, தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை முட்டாளாக்கி, மக்களை முட்டாளாக்கி அதை வைத்து அரசியல் செய்தார்கள். ஸ்டாலின் தான் என்னமோ பெரிய தலைவர், ஸ்டாலின் தான் பாஜகவை எதிர்ப்பதில் முதலிடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட பிரச்சனை அது. இதே மாதிரி தான் எல்லா பிரச்சனைகளும். நீங்கள் எந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டீங்கனாலும் நான் அதை என்னால் சொல்ல முடியும், திமுகவால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அதையெல்லாம் அம்பலப்படுத்த வேண்டியது யாரு? அதிமுக தானே.
ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நீ இதுதாங்க உண்மை அப்படின்னு மக்கள்கிட்ட உண்மையை எடுத்து சொல்ல வேண்டிய அதிமுக திமுகவுக்கு பயந்து இப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா எப்படி மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க? திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் அதிமுகவுடைய உயிர் நாடி. இன்னைக்கு அதையே கைவிட்டுட்டீங்க. திமுக சொல்றதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போடுறீங்க. திமுக மிரட்டினாங்க அப்படின்னா நீங்க பயப்படுறீங்க. இதெல்லாம் அதிமுகவுடைய வரலாறுலேயே கிடையாது, அதிமுக காரன் பிளட்லேயே கிடையாது. திமுகவை எதிர்த்து தான் அவனுடைய அரசியலே. இப்போ வரைக்கும் நீங்க திமுகவை எதிர்த்து இன்னும் அரசியல் செய்யவே ஆரம்பிக்கல. ஆனா திமுக ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் இத்தனை கூட்டணிகள் சேர்ந்தாச்சு, அவங்களையெல்லாம் சேர்த்து ஒரு போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இப்போ வரைக்கும் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. கூட்டணி கட்சிகளை எல்லாம் சேர்த்து ஒரு மாநாடு நடத்துங்க, அந்த மாநாட்டில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் நிற்க வைங்க, மோடியை கூப்பிடுங்க, அமித்ஷாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அதையும் செய்யறது கிடையாது. இவர் தனியா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயா, நீங்க ஒன்றும் ஜெயலலிதா கிடையாதுங்கய்யா, எனக்கு யாருடைய துணையும் தேவையில்லை, யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் மக்களால் விரும்பப்பட்ட தலைவர், மக்களுடைய அமோக ஆதரவை பெற்ற தலைவர். அவரும் நீங்களும் ஒன்று கிடையாது. உங்களுக்கு இன்னைக்கு கூட்டணி வேணும், மோடி வேணும், அமித்ஷா வேணும், அண்ணாமலை வேணும், நயினா நாகேந்திரன் வேணும், அன்புமணி ராமதாஸ் வேணும். எல்லாரும் சேர்ந்து உங்களை முதல்வராக்குவதற்காகத்தான் இந்த கூட்டணிக்கே வந்திருக்காங்க. ஆனால் அவங்கள நீங்கள் பயன்படுத்திக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ இதுக்கு யார் பொறுப்பு? இதை நம்ம என்னன்னு சொல்கிறது? நான் இப்போவும் சொல்கிறேன், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதற்கு முழு முதற் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். நான் இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க.